ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றமுண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The book of Isaiah, chapter number 29, verse number 22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. Therefore thus says the Lord who redeemed Abraham concerning the house of Jacob, Jacob shall no more be ashamed, no more shall his face grow pale. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இனி அவன் வெட்கப்படுவதில்லை, இனி அவனுடைய முகம் செத்து போவது இல்லை. ஒருவேளை இன்றைக்கு வெட்கப்படுத்தி விடுவார்களோ, ஜனங்கள் நம்மை ஏளனப்படுத்தி விடுவார்களோ, அல்லது அப்படிப்பட்ட வெட்கப்படுத்தப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நான் இருக்கிறேன்ற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் இனி உங்களை வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். வெட்கப்படுத்தினவர்களை வெட்கப்படுத்துவார். வெட்கப்படுத்தின சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். அதன் நடுவில் கர்த்தர் யார் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நம்முடைய கரங்களில் உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். எந்த தைரியத்தில் சொல்கிறேன்னு தெரியுமா? வேதம் கொடுக்குற தைரியத்தில், வார்த்தை கொடுக்குற தைரியத்தில். வேத வசனம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த நிலைமையில சொல்லுகிறார்? எப்ராயிமினுடைய நிலை மிதிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது, த கிரவுன் ஆஃப் ரெகக்னிஷன் கம்ப்ளீட்டாக காலியாகும் போது, அவனுடைய அஸ்திபாரமே ஆட்டம் பார்க்கும்போது, முழுவதும் அவன் தரையிலே தாழ்த்தப்பட்டு போகும்போது கர்த்தர் சொல்கிறார், இனி நான் வெட்கப்படுத்த மாட்டேன். முற்றிலும் நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில், ஐயோ என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, முதல் வசனத்தில், வெறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். பைபிள் ரொம்ப அழகாக சொல்கிறது, அவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். அவர் தூக்கி விடுகிற தேவன். எப்ராயிமினுடைய சூழ்நிலை எல்லாம் மிதிபட்டு, காலால் மிதிபட்டு போன போது அந்த சூழ்நிலையை கர்த்தர் சொல்கிறார், இனி நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், இனி உன் முகம் செத்து போகாது, நான் உன்னை அப்படி விட்டுட மாட்டேன், நான் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உன்னை தள்ள மாட்டேன், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ள மாட்டேன். நீ எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்த, அதே 29ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பியூட்டிஃபுல்லாக எழுதி வைக்கிறான். 4வது வசனத்தில், அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசினாய். அதிகார குரல், அதிகாரமாக இருந்த மனுஷன், ஒரு பொசிஷனில் இருந்தவன், மேன்மையாக இருந்தவன், நன்மைகளை அனுபவித்தவன், ஒரு காரியத்தில் ஒரு சீட்டில் உட்கார்ந்து எல்லாரையும் வேலை வாங்கி ஒரு அதிகாரத்தில் இருந்து, ஒரு பொசிஷன்லேருந்து, ஒரு மேன்மையில் இருந்து, உங்கள் ஸ்தானத்திலேருந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அநேகர் கை கட்டி அதற்கு அடிபணிந்து வேலை செய்த அந்த உயர்வில் இருந்த நீ இன்னைக்கு ஒரு சத்தமே குறைஞ்சி போச்சே, அந்த அதிகார குரல் மாறி போச்சே, உன்னுடைய சூழ்நிலைகள், ஸ்தானங்கள் எல்லாம் விழுந்து போன சூழ்நிலை இருக்கிறதே. இந்த நிலைமையில் கர்த்தர் சொல்கிற, உன்னை நான் தூக்கி எடுப்பேன், இனி வெட்கப்படுத்த மாட்டேன், இனி நான் உன்னை தூக்கி உன்னை விட மாட்டேன், உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன், இனி உன் முகத்தை நான், ஆமென் ஸ்தோத்திரம், செத்து போவதற்கு நான் விடமாட்டேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன். மீண்டும் அந்த அதிகாரத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். மீண்டும் அந்த பொசிஷனுக்கு கொண்டு வருவார். மீண்டும் அந்த நிறைவான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். மீண்டும் நீங்கள் மிதிப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையான சூழ்நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். கர்த்தர் நல்லவர் ஐயா. கர்த்தர் மாறாதவர். ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் அப்படி உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். விட்டு கொடுக்கவே மாட்டார். தைரியமாக இருங்க. இனி கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆச்சரியமான தம்முடைய கருத்து உங்கள் மேலே நிறைவாய் வைத்து கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவனே, மிதிப்பட்ட சூழ்நிலையில், அதிகார குரல்கள் எல்லாம் வலுவிழந்த சூழ்நிலையில், எல்லாம் பாழும் வெறுமையான சூழ்நிலையில் உங்கள் வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறது, நான் இனி உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கு தூக்கி நிறுத்தும், தூக்கி நிறுத்தும், கனப்படுத்தும். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தட்டும். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தட்டும். உம்முடைய கரம் ஆளுகின்ற இடத்துல உம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை அதிகமாய் 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 தாங்கட்டும். தேவ பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. God will be with you. Amen. Amen.